பீலியோட்ராபி. சரியா? பீலியோட்ராபின்னா தமிழ்லயும் அதானே, பல் பண்பு கடத்து மரபணு. சரியா? பல பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு மரபணுவா? ரைட், ஓகே. So we have so far seen the effect of gene on a single phenotype or trait. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜீன் ஒரு பண்பை கட்டுப்படுத்துவது, அதை படிச்சோம். அல்லது போன எக்ஸாம்பிள்ல பல ஜீன்கள் ஒரு பண்புக்கு காரணமா இருக்குது அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ன்றாங்க. There are however instances where a single gene can exhibit multiple phenotypic expression. அப்ப ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணுது, மல்டிபிள் phenotype, பல பண்புகளுக்கான இது என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது அப்படின்றாங்க. Such a gene is called paleotropic gene. அதுதான் பல பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு மரபணு அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஒரு ஜீன் வந்து நிறைய பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதுக்கு தான் என்ன சொல்றோம், பீலியோட்ரோபி. பீலியோட்ரோபி அந்த ஜீனுக்கு பேர் என்ன சொல்றாங்க, பீலியோட்ரோபிக் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சிடும். The underlying mechanism of pleiotropy in most cases is the effect of a gene on metabolic pathways which contribute towards different phenotypes. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, பீலியோட்ராபில பெரும்பாலான விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜீன் ஒரு மெட்டபாலிசம் நடக்குது இல்லையா, ஒரு மெக்கானிசம் நடக்குது இல்லையா, அந்த மெட்டபாலிசத்தை என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடுது. மெட்டபாலிசம் நடக்கலன்னா நமக்கு அதுக்கான புரோட்டீன் உற்பத்தி ஆகாது. புரோட்டீன் சிந்தசிஸ் ஒழுங்கா நடக்கலன்னா நம்ம உயிர் வாழ்றதும் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது போயிடும். சரியா? அப்போ ஒரு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மெட்டபாலிக் பாத்வேவே என்ன பண்ணிடுச்சு, ஆஃப் பண்ணிடுது. சரியா? அதான் அர்த்தம். அப்ப அதனால என்ன ஆகுது, வெவ்வேறு வகையிலான phenotype காரணமாக மாறுகிறது, வெவ்வேறு வகையான புறத்தோற்றத்துக்கு காரணமா அமைக்குதுன்னு சொல்றாங்க. An example of this is the disease phenylketonuria. அப்ப பீலியோட்ராபி, phenylketonuria ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த phenylketonuria என்ன நடக்குது அப்படின்னா, which occurs in humans. இந்த phenylketonuria நோய் யாருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, மனிதர்கள்ல காணப்படுகிறது. The disease is caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine hydroxylase. அதாவது phenylalanine அப்படின்றது in the presence of phenylalanine hydroxylase என்ற நொதியோட முன்னிலையில அது என்னவா மாறும்னா, இந்த மெட்டபாலிசம்ல டைரோசினை கொடுக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல ஜெனரலா இது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு மெட்டபாலிக் பாத்வே, எல்லா உயிரினங்களும் நடக்கக்கூடிய ஒரு பாத்வே. இந்த phenylalanine என்னவா மாறணும்னா டைரோசினா மாறணும். phenylalanine என்னவா மாறணும், டைரோசினா மாறணும். அதுக்கு ஒரு என்சைம் தேவை, phenylalanine hydroxylase. சரியா? இந்த இடத்துல அந்த phenylalanine hydroxylase என்ற நொதிக்கு காரணம் ஒரு ஜீன். அந்த ஒரு ஜீன்ல டெஃபெக்ட் ஆகும்போது இந்த பாத்வேவே என்ன ஆகும், உங்களுக்கு டைரோசின் உற்பத்தி ஆகாது. எது இல்லாத போது, phenylalanine hydroxylase இல்லைன்னா டைரோசின் உற்பத்தி ஆகாது. இது வேற ஒரு பாத்வேல எதை கொடுக்கும், பினைல் பைருவிக் ஆசிடா மாறிடும். புரியுதா? பினைல் பைருவிக் ஆசிட கொடுத்துரும். சரியா? இதுக்கு பேர் தான் phenylketonuria. அப்ப இந்த இடத்துல phenylalanine hydroxylaseக்கு காரணம் ஒரே ஒரு ஜீன். அந்த ஜீன்ல பாதிப்பு ஏற்படும் போது அந்த நொதி உற்பத்தி ஆகாது. அந்த என்சைம் வரலன்னா தைரோசின் உற்பத்தி ஆகாது. அப்ப அது வேற பாத்வேல என்ன ஆகுது அப்படின்னா, phenylalanine பினைல் பைருவிக் அமிலமா அது மாறுது. ஏன்டா போட்டாதா, பினைல் பைருவிக் அமிலமா அது மாறுது. சரிங்களா? சோ இதுதான் அது. சோ அப்ப இதுக்கு காரணம் ஒரு சிங்கிள் ஜீன், ஒரே ஒரு ஜீன். சரிங்களா? இதுக்கு காரணம் ஒரே ஒரு ஜீனு. அப்ப சிங்கிள் ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கிறதுனால, சிங்கிள் ஜீன்ல திடீர் மாற்றம் ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டிசீஸ் ஏற்படுகிறது. ஓகேவா? This manifests itself through the phenotypic expression characterized by mental retardation and reduction in hair and skin pigmentation. சரிப்பா, அப்படி இந்த phenylketonuria நோய் வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, மென்டல் ரிட்டர்டேஷன், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி மாறுவாங்க. முடி, சரியா, ஜென்ரலா முடியெல்லாம் என்ன ஆயிடும், கொட்டிக்கும். அண்ட் அவங்களுடைய ஸ்கின்னோடைய கலர்லயும் சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து வெளியேறக்கூடிய அவங்களுடைய அந்த கிட்னி அப்சார்ப்ஷன்லாம் போயிடும்.
சரியா? அப்சார்ப் நம்ம பிளட்ல வரக்கூடிய இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணும், கிளீன் பண்ணி அனுப்பும் இல்லையா? அந்த இதுவெல்லாம் போயிட்டு இந்த பினைல் பைருவிக் ஆசிட் வரும்போது அந்த யூரின்லாம் பேட் ஸ்மெல், வேற மாதிரியான ஸ்மெல் வர மாதிரி ஆயிடும். சரியா? இதுதான் இந்த நோயோடைய இது. சரியா? அப்ப நமக்கு இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பீலியோட்ராபி. பீலியோட்ராபி அப்படின்றது ஒரு ஜீனு நிறைய பினோடைபிக் கேரக்டருக்கு காரணமா அமையும். சரியா? அதுல நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறது பினைல் கீட்டோனூரியா. அதுல பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற ஒரு நொதிக்கு அந்த ஜீன் காரணமாக அமையும். அந்த நொதி உற்பத்தி ஆகலை அப்படின்னா தைரோசினுக்கு பதிலா பினைல் பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? சரி, பாருத ரைட். அப்போ பிலியோட்ராபி ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்ஸ் டிட்டர்மினேஷன், பால் நிர்ணயம். சரியா? செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா என்ன? பிறக்கக்கூடிய ஆர்கனிசம் மேலா ஃபீமேலா அப்படின்றத டெட்டர்மைன் பண்றவர் யார், தீர்மானிக்கிறவங்க யார்? மேல் தீர்மானிக்குதா அல்லது ஃபீமேல் தீர்மானிக்குதா? எல்லாத்துலயுமா? எல்லாத்துலயுமா? ஹியூமன் பீயிங்ஸ்ல மேல். சரியா? எங்க ஃபீமேல் தீர்மானிக்குது? எந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மினேஷனை பேர்ட்ஸ்ல வந்து ஃபீமேல் தான் தீர்மானிக்கும். புரியுதா? அப்ப அதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்ப பிறக்கக்கூடிய ஆர்கனிசம் யங் ஒன்ஸ் ஆர் ஒரு சந்ததி வந்து மேலா ஃபீமேலா அதை டெட்டர்மைன் பண்றவங்க யாரு, அதோட ஃபைண்டிங் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ் குரோமோசோம்ன்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் கிராஸ் சூப்பர். சரியா? வெட்டுக்கிளியில எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுது நடக்குது, ரைட்டா? அதுக்கு அடுத்தது ட்ரோசோஃபில்லாவில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது, ஹியூமன்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது, பேர்ட்ஸ்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது, வேற ஏதாவது விட்டுனா அனிபியில. சரியா? அதுக்கப்புறம் ஆமா தேனீக்கல்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. இதுதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கணும். ரைட், பார்க்கலாம். The mechanism of sex determination has always been a puzzle before the genetics. அதாவது எப்படி வந்து செக்ஸ் தீர்மானிக்கப்படுகிறது, மேலா ஃபீமேலா அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு ஜெனட்டிக்ஸுக்கு, ஜெனட்டிக்ஸ்னா ஜெனட்டிக் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, மரபியல் ரிசர்ச்சை பத்தி பண்றவங்களுக்கு, அவங்களுக்கே அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பசல் மாதிரி. பசல்னா என்னது? ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம ஒரு தாயக்கட்டை போடுறோம், தாயக்கட்டைன்னு தெரியுமா? ஐயோ அதுதான் ஆடின்னு நடக்கிறது சொல்றியா? சரியா? அப்ப நம்ம போடுறோம், நம்ம கேட்கறோம் தாயம் விழுமா, 1 விழுமா 2 விழுமான்னு நம்ம கேட்கறோம். நீ சொல்லிடுவியா நான் போடும்போது 3 தான் விழுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது மேலா ஃபீமேலா அப்படின்றது ஜெனட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கே அது ஒரு பசல் மாதிரி. அவங்களால என்ன சொல்ல முடியாது, இதுதான் வரும் வராது அப்படின்றத சொல்ல முடியாதுன்றாங்க. The initial clue about the genetic or chromosomal mechanism of sex determination can be traced back to some of the experiments carried out in the insect. சரிப்பா, அப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ், அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குரோமோசோமோடைய மெக்கானிசம் என்ன பண்றாங்க, ஒரு இன்செக்ட் எடுத்துக்கிட்டு இன்செக்ட்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கே ஒரு க்ளூ கிடைக்குது. ஓகே, அப்போ ஒரு குரோமோசோம் தான் அது தீர்மானிக்குது அப்படின்றத அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ இனிஷியலா அந்த ரிசர்ச் எதில் போச்சு அப்படின்னா இன்செக்ட்ல. செக்ஸ் டிட்டர்மினேஷனை பத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எதில் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா முதல்ல பூச்சிகளில் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் the cytological observation made in a number of insects lead to the development of the concept of genetic or chromosomal basis of sex determination. அப்போ என்ன பண்றாங்க, ஒரே ஒரு இன்செக்டோட நிப்பாட்டல, அவங்க என்ன பண்றாங்க நிறைய இன்செக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஒரே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் அனிபி மட்டும் எடுத்துக்கல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதே மாதிரி ட்ரோசோஃபில்லா இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்து சைட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன, அப்ப உள்ள நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோமோட மூவ்மெண்ட்லாம் நடக்குது இல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மைக்ரோஸ்கோப்போட இன்வென்ஷன் நடந்த பிறகு மைட்டாசிஸ் மியாசிஸ்லாம் எப்படி நடக்குது, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் போகுது, அனாபேஸ்ல பிரியுது, இப்படிலாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எப்பனா சைட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன் பார்க்கும்போது தான். சரியா? அப்ப நமக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஒரு மதர் செல்ல இருந்து கேமிட் ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் எக் மதர் செல், இப்படி ஏதாவது வச்சுக்கோ. அப்ப மதர் செல்ல இருந்து கேமிட் உருவாகும் போது உள்ள எப்படி குரோமோசோம் பிரிஞ்சு போகுது
அது சொல்றது தான் சைட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன். நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன பண்றாங்க பாக்குறாங்க. நிறைய இன்செக்ட்ஸ்ல சைட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன்லாம் பண்ணி பார்த்த பிறகு ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா ஜெனட்டிக் ஆர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றத சொல்றாங்க. சரி, எப்படி நடக்குதுன்றத ஃபைனல் பண்றதுக்கு நிறைய இன்செக்ட்ஸ்ல இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்கிங் in the year of 1891 could trace a specific nuclear structure all through spermatogenesis in a few insects, and it was also observed by him that 50% of the sperm received this structure after spermatogenesis, whereas the other 50% sperm did not receive it. அதாவது என்கிங் அப்படின்றவர் நிறைய இன்செக்ட்ஸ்ல என்ன பண்றாரு இந்த மாதிரியான ட்ரேஸ் பண்ணி பார்க்கறாரு. சரியா? எப்ப கேமிட்டோஜெனிசிஸ் நடக்கும் போது. கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் ஃப்ரம் கேமிட் மதர் செல், அவ்வளவுதான். சரியா? அப்ப கேமிட் தாய் செல்லில் இருந்து கேமிட் உருவாகும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் கேமிட்டோஜெனிசிஸ் சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், அவ்வளவுதான். எப்படி விந்தணு உருவாக்கப்படுகிறது அப்படின்றது தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்லுவோம். தமிழ்ல விந்தணு உருவாக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல பார்க்கும்போது ஒரு சில இன்செக்ட்ல 50% of sperm received this structure. 50% spermனா நமக்கு என்ன தெரியும்? யூசுவலா ஹியூமனே எடுத்துக்க. ஹியூமனோட ஸ்பெர்ம் மதர் செல் எடுத்துக்கும். அதுல எப்படி இருக்கும்? XYன்னு இருக்கும். கரெக்டா? ஹியூமனோட இது வந்து மேலுக்கு. கரெக்டா? இது என்ன சொல்லுவீங்க? செக்ஸ் குரோமோசோம் தானே. அப்ப நமக்கு என்ன இன்னொன்னு என்ன இருக்கு? 44 பிளஸ் XY இப்படி சொல்லலாம். 44 பிளஸ் AAன்னு சொல்லுவோம். இது ஆட்டோசோம், அது செக்ஸ் குரோமோசோம். சரியா? பால் குரோமோசோம். ரைட். இது மேல குறிக்கும். இதுவே ஃபீமேல்னா புரியுதுங்களா? XS. இப்ப இதெல்லாம் அப்புறமா தான் ஃபைண்டிங் வராங்க. அதுக்கு முன்கூட்டியே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும்போது நிறைய இன்செக்டை பார்த்தாரு இல்லையா? நிறைய இன்செக்டை பார்க்கும்போது ஒரு 50% இன்செக்ட்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை காமிக்குது. இன்னொரு 50% அந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணல காமிக்கல. அதாங்க சொல்றாங்க 50% of sperm received this structure after spermatogenesis, whereas the other 50% sperm did not receive it. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் XO or X0 அப்படின்னு வச்சுக்கோ. இது வந்து எந்த இதுல செக்ஸ் டிட்டர்மினேஷன் வெர்டிகலில இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்க. இப்போ நமக்கு கேமிட்டோஜெனிசிஸ் நடக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்? கேமிட் வருமா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, இதான் ஸ்பெர்ம்னு வச்சுக்கோ. அப்ப ஒரு ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோமை கொண்டு போகும், இன்னொரு ஸ்பெர்ம் 0வை கொண்டு போகும். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான ஒரு சில இன்செக்ட்ல 50% ஸ்பெர்ம் 50% ஸ்பெர்ம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கிறது. எக்ஸ்ன்ற ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குது. எக்ஸ்ன்றது அப்புறமா தான் சொல்ல வருவாங்க. இன்னொன்னு வந்து கொண்டு இருக்கவில்லை. இதான் அர்த்தம். இதுவே ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா 50% எக்ஸ் பாசிபிலிட்டி, 50% ஒய், அவ்வளவுதான் பாசிபிலிட்டி. அங்க ஓஓ 0ஓ அங்க கிடையாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? என்கிங் இன்செக்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய இன்செக்ட்ல ஒரு 50% வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு போகுது, இன்னொரு 50% எந்த ஸ்ட்ரக்சரையும் கொண்டு இல்லை, அதாவது இது அப்படின்னு வர. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்கிங் கேவ் த நேம் டு தி ஸ்ட்ரக்சர் எக்ஸ் பாடி. இந்த மாதிரி ஒரு 50% கொண்டு போச்சு இல்ல, இதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு? எக்ஸ் பாடி, எக்ஸ் உடலம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. எக்ஸ் குரோமோசோம்னு அப்புறம் தான் வந்திருக்கும். எக்ஸ் பாடின்னு பேர் வச்சார். எக்ஸ்னா நமக்கு ஒண்ணுக்கு தெரியாத விஷயத்தை என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எக்ஸ் பாடின்னு பேர் வச்சார். பட் he could not explain its significance. ஆனா இந்த எக்ஸ் பாடியோடைய முக்கியத்துவம் என்ன? சரியா? பிரிஞ்சு போகும்போது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத என்கிங் என்ன பண்ணல, சொல்லல. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பை அதர் சயின்டிஸ்ட். சரியா? இவர் வந்து எக்ஸ் பாடின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டாரே தவிர அதோட முக்கியத்துவத்தை அவர் சொல்ல முடியல. மற்ற சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, அதை மறுபடியும் ரிசர்ச் பண்றாங்க. லீட் டு த கன்க்ளூஷன் தட் எக்ஸ் பாடி ஆஃப் என்கிங் வாஸ் இன் ஃபேக்ட் எ குரோமோசோம். அவர் எக்ஸ் பாடின்னு சொன்னார் இல்லையா, என்கிங் சொன்னார் இல்லையா, அது என்னன்னு சொல்றாரு? அது ஒரு குரோமோசோம் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தட் இஸ் வை இட் வாஸ் given the name X chromosome. அப்ப எக்ஸ் பாடின்றது என்னது? ஒரு குரோமோசோம். சரி, ஒரு ஒரு குரோமோசோம். அதனால அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? லாஸ்டா எக்ஸ் குரோமோசோம்னு பேர் வச்சாங்க. எக்ஸ் பாடின்னு சொன்னது மட்டும்தான் என்கிங், எக்ஸ் குரோமோசோம்னு அவர் சொல்லல.
அதுக்கப்புறம் வந்த நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அது ஒரு குரோமோசோம் தான், எக்ஸ் பாடின்னு சொன்னது அது குரோமோசோம், அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க, எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு பேர் வச்சாங்க. It was also observed that in a large number of insects, பெரும்பாலான பூச்சிகள்ல the mechanism of sex determination is of X O or X not type அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நிறைய அப்சர்வேஷன் என்ன பண்றாங்க, இன்செக்ட்ல எப்படி இருக்குது, XO டைப்ல தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படின்றார். அப்ப என்ன, இப்ப அவர் சொன்ன விஷயங்களை யோசித்து பாரு. 50% ஸ்பெர்ம் இந்த எக்ஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு போகுமா, 50% ஓ, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு போகாது அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் ஆல் எக்ஸ் பியர் an additional X chromosomes besides the other chromosome. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க பாருங்க, எல்லா எக்கும் முட்டைகள்ன்றது ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் அது. அப்ப எல்லா முட்டைகளுமே என்ன கொண்டிருக்கிறது, அடிஷனல் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் பிசைட்ஸ் த அதர் குரோமோசோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோசோமு பிளஸ் எக்ஸ் குரோமோசோமு கொண்டிருக்கிறது. எக்ஸ் குரோமோசோமை தவிர கூடுதலாக ஆட்டோசோம்களை கொண்டிருக்கிறது எங்க, ஃபீமேல் இன்செக்ட்ஸ் உடைய எக். On the other hand, some of the sperms bear the X chromosome, whereas some do not. அதுவே இது வந்து ஃபீமேல்ல வச்சுக்கோ, ஃபீமேல் இன்செக்ட்ஸ்ல எப்படி இருக்குது. மேல் இன்செக்ட்ல பார்க்கும்போது ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ்ஓன்னு இருக்கு, ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ்ஓ, அதான் அங்க சொல்றாங்க. ஓகே, அந்த அதர் ஹேண்ட் some of the sperms bear the X chromosome, whereas some do not. அப்ப சில விந்தணுக்கள் எக்ஸ் குரோமோசோமை கொண்டிருக்கிறது, சில கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். So where eggs fertilized by sperm having X chromosome become females, and those fertilized by sperms that do not have an X chromosome become males. இப்போ யோசித்து பாரு, இப்போ இதிலே இது ஸ்பெர்ம், ஓகே, இதுல யார் இருக்கா, எக்ஸ், இது நாட், ஓகே, இது எக், இது என்னது, ரெண்டு எக்லயும் என்ன இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸ் இருக்கணும். கேமிட் பிரியும் போது இப்படிதான் பிரியும்னு வச்சுக்கோ. இப்ப இந்த எக்ஸ் குரோமோசோமை கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெர்ம், இந்த ஸ்பெர்ம் போயிட்டு இந்த எக் கூட ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ் எக்ஸ். அப்ப அந்த இன்செக்ட் எப்படி இருக்கும், ஃபீமேலா இருக்கும். அதுவே இந்த ஜீரோ, அதாவது ஒய் இங்க இல்ல, இந்த இது வந்து எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்தா எக்ஸ் ஓ ஆர் எக்ஸ் ஜீரோன்னு வரும், அது என்னது, மேல். அப்ப இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி என்னன்னா ஒன்னும் மேலா இருக்கலாம் இல்லைன்னா ஃபீமேலா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப எந்த ஸ்பெர்ம் போயிட்டு எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது, எக்குல காமனா எக்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது, சரியா. எந்த எக்ஸ் கொண்ட ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது ஃபீமேல் இன்செக்டா மாறும், ஃபீமேல் கிராஸ்ஹோப்பரா மாறும். அண்ட் ஜீரோ ஆர் நாட் கொண்ட ஸ்பெர்ம் எக்ஸ் கூட சேர்ந்ததுன்னா மேலா மாறும். அப்ப எக்ஸ் 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 நாட் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல போறோம், கிராஸ்ஹோப்பர்ல இருக்குது, இன்செக்ட்ல இருக்குதுன்னு சொல்ல. புரியுதா, ரைட். Do you think the number of chromosomes in the male and female are equal? நீங்க இத வந்து திங்க் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோம், கிராஸ்ஹோப்பர்ல குரோமோசோமோட எண்ணிக்கை மேல்லையும் ஃபீமேல்லையும் ஒன்னா இருக்குமா இல்லையா சொல்லுங்க. மேல்லையும் ஃபீமேல்லையும் குரோமோசோமுடைய நம்பர் சேமா டிஃபரெண்டா, எப்படி இருக்கலாம்? எக்ஸ் எக்ஸ் நாட்னு வருது இல்லையா, அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை குறையுமா அதிகமான்னு கேக்குறாங்க. குறையும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். ரைட், மேலுக்கு வந்து 23 குரோமோசோம், ஃபீமேலுக்கு 24, சரியா. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து மேல் வந்து 23 தான, மேல் 23, ஃபீமேல் வந்து 24. அப்படின்னா என்ன அர்த்தம், 22 AA பிளஸ் எக்ஸ் ஓ, இப்போ 23, சரியா. அண்ட் இது பார்க்கும்போது 22 பிளஸ் எக்ஸ் 24, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா. அப்ப ஒண்ணும் இல்ல, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா
மேல்லையும் ஃபீமேல்லையும் கிராஸ் சூப்பரை பொறுத்த மட்டும் ஒரே மாதிரியான குரோமோசோம் எண்ணிக்கை இருக்காது. ஏன்னா மேல பொறுத்த மட்டும் எக்ஸ் ஓன்னு வரும்போது அது இல்லாத மாதிரி தான் தெரியும். ஓகேவா, புரியுதா? மேல் have 23 chromosome while females have 24 due to XX XO sex determination system where females are XX and males are XO. அதான் அர்த்தம். ரைட், இது புரிஞ்சுச்சா? அடுத்தது, due to the involvement of the X chromosome in the determination of sex, it was designated to be sex determination. சார் இந்த இடத்துல X chromosome வந்து பாலை தீர்மானிப்பதுல முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால எக்ஸ என்னன்னு சொல்றாங்க, அது செக்ஸ் குரோமோசோம் பார்ட்டிசிபேட் பண்றதுனால அந்த குரோமோசோம் என்ன சொல்றாங்க, செக்ஸ் குரோமோசோம் சொல்றாங்க. ஏன்னா எக்ஸ்ன்றது செக்ஸ்னு ஞாபகம் வச்சுறாங்க. அந்த ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம் வேர் நேம்ட் as ஆட்டோசோம். அப்ப என்ன சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம்ல இப்படி இருக்குன்னா இதெல்லாம் யாரு, ஆட்டோசோம், உடல் குரோமோசோம். இது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றதுல பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதனால எக்ஸ் குரோமோசோமை வச்சு அவங்க என்னன்னு பேர் வச்சிட்டாங்க, செக்ஸ் குரோமோசோம்னு பேர் வச்சிட்டாங்க. சரிங்களா? கிராஸ் சூப்பர் இஸ் an example of X0 type of sex determination in which the males have only one X chromosome besides autosome. அப்படின்னா என்ன சொல்றாங்க, மேல் கிராஸ் சூப்பர்ல ஆண் வெட்டுக்கிளியை பொறுத்த மட்டும் ஆட்டோசோம்கள் பிளஸ் வேற என்ன இருக்குது, பிளஸ் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. அதுதான் எங்க ஆண் கிராஸ் சூப்பர்ல இருக்கு. சரிங்களா? வேற ஃபீமேல் ஆகிய பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் பிளஸ் ஆட்டோசோம். ஒரு ஜோடி எக்ஸ் குரோமோசோம்கள் யார்கிட்ட இருக்கு, பெண் ஃபீமேல்ல இருக்குது, பிளஸ் வேற வேற வரும் ஆட்டோசோமும் வந்துடும். புரியுதா? இதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் இது. வேணுமா அது கிராஸ் வேணா போட்டு பாரு. சரி, அப்ப XX நீ இந்த ஆட்டோசோம் போடாத போகணும், பிரச்சனை இல்லை. கிராஸ் வித் XO. சரியா? அப்ப இது வந்து ஃபீமேல் கிராஸ் சூப்பர், இது வந்து மேல் கிராஸ் சூப்பர். சரி, ஆண் வெட்டுக்கிளி பெண் வெட்டுக்கிளி. அப்ப இது கேமிட்டா பிரியும் போது என்ன நடக்க போகுது, XX பிரியும். இது பிரியும் போது XOன்னு பிரியும். ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா செக்கர் போர்டு போட்டு ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ் 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 ஓ. சரியா? இப்போ என்ன ஆக போகுது, XX வந்தா ஃபீமேல், இதுவும் XX ஃபீமேல், X0 மேல் அண்ட் X0 மேல். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்கும்போது 50% பாசிபிலிட்டி ஃபீமேல் கிராஸ் சூப்பர் பிறக்கிறதுக்கு. சரியா? 50% மேல் பிறக்கிறதுக்கு வரும். புரியுதா? அப்ப X0 டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், கிராஸ் சூப்பர்ல நடக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மைன் பண்றவங்க யாரு, மேல். அதான் இதுலயும் முக்கியமா இதான் டிட்டர்மைன் பண்ணுது. புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த எக்ஸ் கான்டெக்ஸ் ஃபார்ம் போகும்போது அது ஃபீமேலா மாறும், நாட் அந்த 0 போடும்போது மேலா மாறிடும். ஓகே, இதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் கிராஸ் சூப்பர். இது புரிஞ்சுச்சா? அடுத்தது இந்த கிராஸ் சூப்பர் படம் இங்க இல்ல. Right. These observations lead to the investigation of number of species to understand the mechanism of sex determination. அப்ப just insects நிறைய பண்ணிட்டாங்க, பண்ணி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணுச்சு. இப்போ இன்செக்ட்ஸ்ல மட்டும் இப்படிதான் நடக்குது, ஓகே, மற்ற ஆர்கனிசத்துல பேர்ட்ஸ்ல எப்படி நடக்க போகுது, ஹியூமன்ல எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்கனிசத்தெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் எது, இன்செக்ட்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதுன்றத ஒரு ரிசர்ச் பண்ணாங்கல்ல, அதுதான் ஒரு அடிப்படையா இருந்திருக்கு. சரிங்களா? In a number of other insects and mammals including man, XY type of sex determination in seen where both male and female have same number of chromosome. அதாவது அதர் இன்செக்ட் கிராஸ் சூப்பரை தவிர, ஒரு எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருக்காங்க, அதை தவிர வேறு சில பூச்சிகள், அதே மாதிரி மேமல்ஸ் இன்க்ளூடிங் மேன், மனிதன் உட்பட பாலூட்டிகள்ல
எந்த மாதிரியான செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்குனாக்கனா XY type of sex determination is seen where both male and female have same number of chromosome. இப்போ நீ யோசித்து பாரு, இப்போ ஹியூமனே எடுத்துக்கோ, இப்போ ஹியூமனுடைய செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு வாங்க. அப்ப ஹியூமனை பொறுத்து மட்டும் எவ்வளவு ஆட்டோசோம் இருக்க போகுது? 44 இல்ல ஜோடியா போட்டா அப்படி 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் கரெக்டா? இந்த பக்கம் 44 பிளஸ் எக்ஸ் ஒய். அப்ப யோசித்து பாரு, இது ஃபீமேலு இது மேல். இப்ப ரெண்டுத்திலயும் குரோமோசோமோட எண்ணிக்கை எவ்வளவு? சேம். இதுலயும் 46 தான், இதுலயும் 46 தான். ஸோ எக்ஸப்ட் கிராஸ் சூப்பர் அதர் இன்செக்ட் அண்ட் மேமல்ஸ்ல மேலோடைய குரோமோசோமுடைய நம்பரும் ஃபீமேலுடைய குரோமோசோம் நம்பரும் ஒரே மாதிரியா இருக்கும். ஸோ இந்த அப்ப மற்ற விஷயங்கள்ல இந்த XY அப்படின்றது தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல ஈடுபடுகிறதுன்னு சொல்றோம். இப்போ நீங்க இதை போட்டீங்கன்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு? எப்பவும் போலதான் எக்கு எக்ஸ் குரோமோசோமை கொண்டிருக்கக்கூடிய எக்கு கிடைக்க போகுது. சரியா? அண்ட் இதை போடும்போது ஒரு ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோமை கொண்டிருக்கும், ஒய் குரோமோசோமை கொண்டிருக்கும். சரிங்களா? அப்ப இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேரும் போது பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா பிறக்கும். சரியா? இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் சேரும் போது ஆண் குழந்தையா பிறக்கும். அதே கதை தான். எக்ஸ் எக்ஸ். புரியுதா உனக்கு? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல செக்ஸ் தீர்மானிக்கிறது யாரு? மேல், XY. அப்ப XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வரும்போது மேமல்ஸ் மனிதன். சரிங்களா? அதுக்கப்புறம் அதர் இன்செக்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சு. சரிங்களா? அதுதான் அதுக்கான அர்த்தம். among the male, so extra பாத்துக்கோ, among the males an X chromosome is present but its counterpart is distinctly smaller and called the Y chromosome. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹியூமன்ல பார்க்கும்போது கேரியோடைப்பிங் சொல்லுவோம். கேரியோடைப்னா என்னன்னா, குரோமோசோமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஒரு படமா வரைவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஹியூமனை பொறுத்து மட்டும் இந்த எக்ஸ் ஒய் இப்படி இருக்குது இல்லையா? அப்ப நம்ம நேற்று கூட படத்துல பார்த்துருப்பீங்க, எக்ஸ் குரோமோசோம் இந்த மாதிரி படம் போட்டிருப்பாங்க, ஒய் குரோமோசோம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப எக்ஸ் குரோமோசோமை கம்பேர் பண்ணும்போது ஒய் குரோமோசோம் சின்னது. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் என்ன பேர் வைக்கிறாங்க, இது எக்ஸ்னா அதுக்கு ஒய்ன்னு பேர் வைக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதான் அர்த்தம். among the males on X chromosome is present but its counterpart, counterpartனா பக்கத்துல இருக்கிற ஒரு counterpart is distinctly smaller and called the Y chromosome. இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதா இருக்கும், அதுக்காக அதுக்கு பேர் என்ன வச்சிட்டாங்க? Y chromosome பேர் வச்சாங்க. சரிங்களா? females however have a pair of X chromosomes. ஆனா ஃபீமேலை பொறுத்து மட்டும் ஒரு ஜோடி எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்றாங்க. both males and females bear same number of autosome. கரெக்டா? அப்ப 44 மேல்லயும் 44 ஆட்டோசோம் தான், ஃபீமேல்லயும் 44 ஆட்டோசோம் தான் இருக்கு. hence the males have autosomes plus XY. அப்ப மேல் பொறுத்து மட்டும் 44 AA plus என்ன வரப்போகுது? XY. அப்ப ஃபீமேல் பொறுத்து மட்டும் 44 AA plus XX. புரியுதா? அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. and while female have autosomes plus XX. ஓகேவா? so in human beings and in Drosophila, மனிதர்கள்லயும் சரி Drosophila fruit flyலயும் சரி, the males have one X and one Y chromosome whereas females have a pair of X chromosome besides autosome. அப்ப இந்த படத்திலையும் பாரு. அப்ப XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எது? ட்ரோசோஃபிலாவை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த படத்தை பாரு. அப்ப இது மேல், மேலை பொறுத்து மட்டும் XY, ஃபீமேலை பொறுத்து மட்டும் XX. அதே ட்ரோசோஃபிலாவில் வரும்போது மேல் என்னதான்? XY, ஃபீமேல் வந்து XX தான். சரி? அப்ப ஹியூமன்லயும் ட்ரோசோஃபிலாவிலையும் நடக்கக்கூடிய செக்ஸ் டிட்டர்மினேஷன் எது? XY. அப்ப சொன்னாங்கல்ல, அப்ப படம் கேரியோடைப்பை நம்ம பார்க்கும்போது எக்ஸ் குரோமோசோம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது, அதோட கவுண்டர் பார்ட் சின்னதா இருந்தது. இருக்குதா? புரியுதா? அதனால இதுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? ஒய் குரோமோசோம்னு பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்.
In the above description, you have studied about two types of sex discrimination mechanism. இது வரைக்கும் நீங்க ரெண்டு வகையிலான செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் படிச்சிருக்கீங்க. ஒன்னு XO டைப் கிராஸ்ஹோப்பர், ரெண்டாவது XY டைப் ஹியூமனும் ட்ரோசோஃபிலாவிலையும் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? பட் in both cases males produce two different types of gametes. யோசிச்சு பாரு, கிராஸ்ஹோப்பர்லயும் மேல் தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹியூமன்லயும் மேல் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப ரெண்டுமே வேற வேற கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? ரெண்டுத்திலுமே மேல் தான். either with or without X chromosome or B, some gametes with X chromosome and some with Y chromosome. அதாவது இங்க X chromosome இருக்கு, இன்னொன்னு X chromosome இல்ல, that means not. ஓகே, இங்க X chromosome, இன்னொன்னு என்னது? Y chromosome. Such type of sex discrimination mechanism is designed to be the example of male heterogamity. சார், இந்த வகையிலான செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி. ஹெட்டிரோகேமிட்னா என்ன அர்த்தம்? டிஃபரண்ட் கேமிட். புரியுதா? எக்ஸ் ஒரு கேமிட், ஒய் வேற ஒரு கேமிட். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஒரு கேமிட், ஜீரோன்றது வேற ஒரு கேமிட். அப்ப நமக்கு மேல் ஹெட்டிரோகேமிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ட்ரோசோஃபில்லா, ஹியூமன், கிராஸ்ஹோப்பர். இது மூணுமே, வெட்டுக்கிளி, பழப்பூச்சி, மனிதன், இது மூணுமே மேல் ஹெட்டிரோகேமிட்டிக்கு எக்ஸாம்பிள். இது நீட்ல பார்த்துக்கோ. புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது, in some other organism, example birds, பறவைகள்ல a different mechanism of sex discrimination is observed. ஒரு வேறு வகையிலான ஒரு பால் நிர்ணயம் பறவைகள்ல பார்த்திருக்காங்க. சரியா? அது என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு வா. 4.12C இங்க பாருங்க. இது நம்ம கோழி பார்த்திருக்கோம். இது சேவல், இது என்ன கோழியா? பெட்ட கோழின்னு சொல்லுவாங்களா? அப்படித்தானே சொல்லுவோம். இது என்ன கோழியா? பொந்தா கோழியா? சரி விடு, முட்டை போடுற கோழி. சரி, ஓகே, இதுதான் மேல். இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? மேல் தான் ஹெட்டிரோகேமிட்டி பார்த்தோம். கிராஸ்ஹோப்பர்ல பார்க்கும்போது XO, அது ஒரு ஹெட்டிரோகேமிட். ஹியூமன்லயும் ட்ரோசோஃபிலாவையும் பார்க்கும்போது XYன்னு பார்த்தோம். ஆனா இங்க மேல் எப்படி இருக்குது? ஹோமோகேமிட்டில வந்துச்சு, ZZ. சரியா? அண்ட் ஃபீமேல் பார்க்கும்போது ஃபீமேல் தான் இங்க ஹெட்டிரோகேமிட்டி. அப்ப ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி டைப் ஆஃப் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குதுன்னு கேட்டா பேர்ட்ஸ். சரிங்களா? இப்ப யோசித்து பாரு. இப்ப நீங்க இதை அப்படியே இதை கிராஸ் போட்டு பாரு. இப்ப ZZ அப்படின்றது யாரு? மேலா ஃபீமேலா? மேல். சரியா? ZYன்றது ஃபீமேல், பெண் பறவை, இது ஆண் பறவை வச்சுக்கோ. ரைட். அப்ப இதுல இருந்து கேமிட் வரும்போது ஸ்பெர்ம் யாரு? ZZ தான் வரும். இங்க யாரு? Z1 Y1. சாரி, Z1 ZY தானப்பா? W, சாரி, Z1 W1. ஓகேவா? அப்ப என்ன நடக்க போகுது? Z கொண்ட ஸ்பெர்ம் Z கொண்ட எக்கோட ஃபியூஸ் ஆச்சுன்னா ZZ யாரு? மேல் பேர்டு கிடைக்கும். சரியா? இந்த Z கொண்ட ஸ்பெர்ம் W கொண்ட எக்கோட சேர்ந்தா ZW ஃபீமேல் கிடைக்கும். அதே தானே வரப்போகுது திருப்பி. புரியுதாப்பா? அப்ப இந்த இடத்துல செக்ஸை தீர்மானிக்கிறது யாரு? ஃபீமேல். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி எங்க இருக்குன்னா பேர்ட்ஸ்ல இருக்கு. அப்ப இங்க இது கவனி. So in this case the total number of chromosome is same in both males and females. சார், பறவைகள்ல பார்க்கும்போது மேல்லையும் ஃபீமேல்லையும் டோட்டல் நம்பர் என்னவோ ஒன்னா தான் இருக்குது. ஏன்னா அங்க எதுவும் ஜீரோலாம் வரல. பட் two different types of gametes in terms of sex chromosome are produced by females. So female பொறுத்த மட்டும் ரெண்டு வெவ்வேறு வகையிலான கேமெட்டுகள் உற்பத்தி ஆகுது. அதுதான் ZW ன்னு சொல்றோம். ஸோ இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபீமேல் ஹெட்டிரோகேமெட்டிக் எக்ஸாம்பிள். புரியுதா? In order to have distinction with the mechanism of sex discrimination,
described earlier, the two different sex chromosome of female bird has been designated to be the Z and W chromosome. In these organisms, the female have Z and one W chromosome, whereas male have a pair of Z chromosome besides autosome. என்ன சொல்றாங்க? ஆண் பறவைகளை பொறுத்த மட்டும் ஆட்டோசோம்கள் பிளஸ் ZW இருக்கு. பெண் பறவைகளை பொறுத்த மட்டும் தப்பா சொல்லிட்டேன்னா, ஆமா, ஆண் பறவைகளை பொறுத்த மட்டும் ஆட்டோசோம் பிளஸ் ZZ இருக்கு. பெண் பறவையை பொறுத்த மட்டும் ஆட்டோசோம் பிளஸ் ZW இருக்கு. சரிங்களா? அப்ப ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேட்டா அதுக்கு பதில் தான் என்னது? பேர்ட்ஸ். ரைட், ஒரு வாட்டி பாருங்க.